கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ சிறு சிறு தியானத்தை நம்ம கேட்க போகிறோம். கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும் என்கிற தலைப்பில் நம்ம தியானம் பார்க்க போகிறோம். எபேசியர் 6:1 யாராச்சும் எடுத்து வாசிங்க. கர்த்தருக்குள் கீழ்ப்படி இலைகளாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிதான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக நாம் சபையில் எப்படி இருக்க வேண்டும் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சபையில் சாமுவேலை போல சபையின் வேலைகளை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சபையில் உள்ள ஊழியக்காரருக்கு சாமுவேலை போல கீழ்ப்படிய வேண்டும். அடுத்தது, சபையில் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். ஆலயத்தில் தங்கி இருப்பதை விரும்ப வேண்டும். இயேசுவை போல வசனம் பேச வேண்டும் சபையில். இரண்டாவதாக, குடும்பத்தில் எப்படி இருக்க வேண்டும். ஈசாக்கை போல பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். யாக்கோபை போல பெற்றோரின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். மூன்றாவதாக, சமுதாயத்தில் எப்படி இருக்க வேண்டும். 5 அப்பம் 2 மீனை கொடுத்த பையனைப் போல சமுதாயத்தில் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் மீது அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சேவை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் இவையெல்லாவற்றையும் செய்தோம்னா ஏசப்பா நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார், நம்ம எல்லாரையும் பாதுகாத்து கொள்வார். ஆமேன்.